மைல்ஸ் என்ற ஒரு மிகச்சிறந்த பெண்மணி எழுதிய ஒரு ஆங்கில புத்தகம், த விமென்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு. பெரியவர்களை, இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ளுகிற ஒரு செய்தி, ஆண்களின் வரலாறுகள் ஆண்களால் காலம் காலமாக எழுதப்பட்டு விட்டது. ஆனால் பெண்களின் வரலாறு இன்னமும் எழுதப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வேதனை, ஆழமான சிந்தனை. ஆரம்ப காலத்தில் பெண் உயர்வாகத்தான் இருந்தாள். தொடக்கம் முதல் ஐயா சொல்வேந்தர் வரை எல்லாரும் சொன்ன செய்தி, தொடக்கத்தில் பெண், ஆரம்ப காலத்தில் பெண் உயர்ந்த நிலையில் தான் இருந்தாள். நவீன யுகத்தில் பிரவேசித்த பொழுதுதான் பெண்ணுக்கு எதிரான வாதங்கள் தொடங்க ஆரம்பித்தன. இது உலக வரலாறு தருகிற செய்தி. பெரும்பாலும் புரட்சி எல்லாம் நம்முடைய உலகத்தில் எதற்கு வெடித்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுக்கெல்லாம் நாம புரட்சி பண்ணி இருக்கிறோம்? ஒன்று, பெண் பிறக்கவே புரட்சி, அவள் பிறப்பதற்கே ஒரு பெரிய சவால். இரண்டு, பெண்ணுக்கு கல்வி, நாங்க படிக்கணுங்கிறதே புரட்சி செஞ்சுதான் வாங்கணும், அது மலாலா உட்பட எந்த நாடாக இருந்தாலும். பெண் வேலைக்கு போவதே ஒரு பெரிய புரட்சி. எந்த இடத்திலும் அவளுக்கு வேலை மறுக்கப்பட்டது, வீட்டை தவிர. அங்கே அவளுக்கு கூலி வழங்கப்படவில்லை, அப்படி வழங்கினாலும் சம கூலி கிடைக்கவில்லை, புரட்சி. பெண்ணுக்கான ஜீவனாம்சம் பெறுவதிலே புரட்சி, பெண்ணுக்கான சொத்துரிமை வாங்குவதிலே புரட்சி. அப்படி என்றால் புரட்சி தலைவிகள், இந்த உலகத்தில் பிறந்த பெண்கள் அத்தனை பேருமே புரட்சி தலைவிகள்.